ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ. இன்னைக்கு முக்கியமா பெஸ் ஆன்சரிங் பர்சைட்டிஸ் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பர்சைட்டிஸ் பார்த்துருப்போம். அந்த அந்த கேஸ் தான் இன்னைக்கு பார்த்துருப்போம். எங்க கிளினிக்ல ஒரு கேஸ் வந்துச்சு பாருங்க. அந்த லேடியோட கால் எவ்வளவு வீங்கி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அந்த வீடியோல பாருங்க, வீங்கி இருக்கு. அதே மாதிரி நீ ஜாயிண்ட்டுக்கு கரெக்டா 2 இன்ச்சு கீழே அவ்வளோ பெரிய ஸ்வெல்லிங் இருக்கு. அவங்களோட கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா சிவியர் பெயின், தொடப்பக்கமா இழுக்குது டாக்டர், நடக்க முடியல, காலை பெண்ட் பண்ண முடியல, வாக் பண்ணும்போது பயமா இருக்கு, விழுந்துரு வேணுங்கிறதான் கம்ப்ளைண்ட். நம்ம இந்த பெஸ் ஆன்சரிங் பர்சைட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்சால பாத்தீங்கன்னா நமக்கு 3 மசில்ஸ் எண்ட் ஆகுது. அதாவது நம்ம உடம்பிலேயே நீளமான ஒரு மசில் சார்டோரியஸ், செமிடெண்டினோசஸ் பிளஸ் கிரேசிலிஸ், இந்த 3 மசில்ஸும் அதுல போய் எண்ட் ஆகுது. ஆனா அந்த மசில்ஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹிப் ரீஜன்ல தான் ஆரம்பிக்குது. அவ பெல்விஸ் ஏரியால ஆரம்பிச்சு அங்க போய் எண்ட் ஆகுது. என்ன ஆகும்னா ஓவர் ஸ்ட்ரெயின், ரொம்ப வெயிட் தூக்குறது. நமக்கு அதிக அளவு லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா பெல்விஸ் ஏரியால குளூட்டியஸ் மசில்ஸ் ரொம்ப பேக் பெருசா இருக்குது, தை மசில்ஸ் பெருசா இருக்குது. அதிக அளவு யூசேஜஸ், ரொம்ப அளவு நிற்கும் போது, அதிக நேரம் நிற்கும் போது, ப்ரொலாங் ஸ்டாண்டிங், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பெயின், ஸ்வெல்லிங் எல்லாமே நமக்கு ரொம்ப கஷ்டப்படும். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ரெஸ்ட், ஐஸ் பேக் சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ எண்ணெய் கட்டு போட்டு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்ச பிறகு ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் பார்த்தீங்களா, பேக் ஆஃப் த தை மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னா சிவியர் பெயின் குறையாது. ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அதில் 3 மசில், பைசப்ஸ் ஃபெமோரிஸ், செமிடெண்டினோசஸ், செமி மெம்பரேனஸ், இந்த மசில்ஸுக்கு எல்லாத்துக்கும் பின்னால உள்ள பேக் ஆஃப் தை மசில்ஸ்க்கு நல்ல ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கும்போது நல்லாவே அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் குறையும். நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸும் போட்டாச்சு. அவங்களுக்கு நல்ல எக்ஸலண்டான மெடிசன் 3 நாள் 10 போட்ட உடனே நல்லாவே குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு பொதுவாக பெரிமெனபாசல், போஸ்ட் மெனபாசல் லேடிஸ்க்கு உமன் ரொம்ப அதிகமா இதனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி முட்டுக்கிட்ட மீடியல் சைட்ல வீங்கிச்சுன்னா கண்டிப்பா நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க தகுந்த ஒரு மருத்துவரை அணுகுங்கள். தேங்க்யூ.